அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு வரலாறு மற்றும் புவியியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது வினா, ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? லெனின். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். இரண்டாவது வினா, புரட்சி வெடித்தபோது லெனின் எங்கு இருந்தார்? சுவிட்சர்லாந்து. புரட்சி வெடித்தபோது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல்படை எவ்வாறு அழைக்கப்பட்டது? கெஸ்டபோ. நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல்படை கெஸ்டபோ என்று அழைக்கப்பட்டது. நாலாவது வினா, சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஹிரோஷிமா. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை ஹிரோஷிமாவில் வீசியது. ஆறாவது வினா, நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சன் யாட் சென். நவீன சீனாவின் தந்தை டாக்டர் சன் யாட் சென். ஏழாவது வினா, அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு எப்போது நடைபெற்றது? 1961. அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு 1961. எட்டாவது வினா, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன? ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம். இந்த ஆரிய சமாஜம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்பதாவது வினா, நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். நாம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்.ஜி. ரானடே. விதவை மறுமண சங்கம் எம்.ஜி. ரானடே. குலாம் கிரி என்பதன் பொருள் என்ன? அடிமைத்தனம். குலாம் கிரி என்பதன் பொருள் அடிமைத்தனம். இந்த குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 12வது வினா பாருங்க, சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். சிவசுப்பிரமணியார் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். 13வது வினா, திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கோபால நாயக்கர். சின்னமருதுவின் தலைமையிடம் எது? சிறுவயல். சின்னமருதுவின் தலைமையிடம் சிறுவயல். 15வது வினா, வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. ஒரு முக்கியமான வினா, வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. 16வது வினா, தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு எது? லக்னோ அமர்வு. இது ஒரு முக்கியமான வினா. தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு லக்னோ அமர்வு. 17வது வினா, பிளாசி போர் எப்போது நடைபெற்றது? 1757 ஜூன் 23. பிளாசி போர் 1757 ஜூன் 23. 18வது வினா, முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. முதலாவது வனங்கள் சட்டம் 1865. 19வது வினா, பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார்? ரஹ்மத் அலி. பாகிஸ்தான் என்ற பதத்தை உருவாக்கியவர் ரஹ்மத் அலி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தியவர் யார்? உஷா மேத்தா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தியவர் உஷா மேத்தா. 21வது வினா, இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவராக பாராட்டப்பட்டவர் யார்? ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவராக பாராட்டப்பட்டவர் ஜின்னா. 22வது வினா, சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தில் மோசமாக காயமடைந்த தலைவர் யார்? லாலா லஜபதி ராய். சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தில் மோசமாக காயமடைந்த தலைவர் லாலா லஜபதி ராய். 23வது வினா, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி. பிரகாசம். சென்னைக்கு அருகே உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி. பிரகாசம். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது எது? வாணியம்பாடி.
கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையம் வந்து வாணியம்பாடி. 25வது வினா பாருங்க. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? கோசி ஆறு. பீகாரின் துயரம் கோசி ஆறு. 26வது வினா. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பெயர் என்ன? பாங்கர். பழைய வண்டல்னா பாங்கர். 27வது வினா. இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து ஆரவல்லி மலைத்தொடர். பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலையுதிர் காடுகள். பருவக்காற்று காடு வந்து இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. 29வது வினா. இந்திய வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1952. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952. 30வது வினா. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல். உங்களுக்கான கொஸ்டின், இந்தியாவின் நீளமான அணை எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா. ராபி பருவம் என்பது எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் வரை? அக்டோபர் முதல் மார்ச் வரை. ராபி பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. 32வது வினா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். 33வது வினா. 72.4% இருப்பின் அளவு கொண்ட இரும்புத்தாது படிவு எது? மேக்னடைட். 34வது வினா. இந்தியாவின் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் என்ன? 5846 கிலோமீட்டர். இந்தியாவின் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். 35வது வினா. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1872. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. 36வது வினா. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது? கொங்கன் ரயில்வே. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது கொங்கன் ரயில்வே. ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கு உள்ளது? ஹைதராபாத். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத். மாசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? மும்பை. மாசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. 39வது வினா. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? கடலூர். மாங்குரோவ் காடு அதிகமாக உள்ள மாவட்டம் வந்து கடலூர். 40வது வினா. தமிழ்நாட்டில் மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது? தேனி. மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து தேனி. அடுத்த வினா. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. 42வது வினா. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. 43வது வினா. இந்தியாவில் மிக நீளமான கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம் எது? குஜராத். இந்தியாவில் மிக நீளமான கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம் வந்து குஜராத். 44வது வினா. தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது? சின்னக்கல்லார். தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். 45வது வினா. தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது எது? காவிரி நதியின் வலைப்பின்னல். தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி நதியின் வலைப்பின்னல். 46வது வினா. பழனிமலையின் மிக உயரமான சிகரம் எது? வந்தாராவ். பழனிமலையின் மிக உயரமான சிகரம் வந்தாராவ். 47வது வினா. தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள்? டிசம்பர் 26, 2004. ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள் டிசம்பர் 26, 2004. 48வது வினா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? காவிரி டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? மேட்டூர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். கடைசி வினா. தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? அசாம். தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் அசாம். உங்களுக்கான கொஸ்டின் வந்து
காஃபி உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு மற்றும் புவியியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.